to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. கோவை மருதமலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள யானையை கிரேன் மூலம் தூக்கி நிற்க வைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். விடுகொண்டு இருந்திருக்கிறார் செய்தியாளர் சுதீஷ், அவரோடு பேசலாம். சுதீஷ், நேற்று இரவிலிருந்து இந்த உடல்நலம் சரியில்லாத யானைக்கு சிகிச்சை அளிக்கும் முயற்சியில் தொடர்ந்து வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்போது யானையின் உடல்நலம் எப்படி இருக்கிறது? அந்த குட்டி யானைக்கு உணவு ஏதாவது கொடுக்கப்பட்டதா? விவரம் என்ன? கார்த்திகா, இன்று காலை முதல் நாம் அந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண் காட்டு யானைக்கு அந்த விழுந்து கிடந்ததை அடுத்து தொடர்ச்சியாக வனத்துறையினர் முயற்சி செய்து மருந்துகள் கொடுத்து தற்போது கிரேன் உதவியோடு தற்போது யானையை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து 2 பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பரிசோதிக்கும் போது வனத்துறை மருத்துவர் சுகுமாரிடம் நாம் நேரடியாக பேசினோம். அவர் நேற்றைய தினம் காய்ச்சல் இருந்ததன் காரணமாக தொடர்ச்சியாக அதுக்கு உடல் டீஹைட்ரேஷனை குறைப்பதற்காக ட்ரிப்ஸ் மூலமாக மருந்துகள் கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தண்ணீரும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். நாம் காலையில் அதை நேரடியான அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. யானைக்கு அந்த சரிந்து விழுந்து கிடந்த யானைக்கு தொடர்ந்து தண்ணீரை கொடுத்து வந்தார்கள். மேலும் அதை உடனுக்குடன் அந்த மருந்துகளும் மற்ற சக மருந்துகளும் கொடுக்கப்பட்டு வந்தது. மேலும் மருத்துவர் சுகுமார் தெரிவிக்கும் போது அந்த உள்ளுறுப்பு பகுதிகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்ததா என்பதை அறிவதற்காக ஸ்கேன் செய்யப்பட்டு பார்க்கப்பட்டது. அப்போது லிவர் பாதிக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கான சிகிச்சை வழங்குவதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மருத்துவர் சுகுமார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு மேலாக யானை ஒரே இடத்தில் விழுந்து கிடந்த நிலையில் தற்போது கிரேன் மூலம் நாம் நேரடியாக பார்க்கலாம். கழுத்து மற்றும் வயிற்று பகுதிகளில் பெல்ட் உதவியோடு கிரேன் உதவியோடு அந்த யானை தற்போது தூக்கி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக மிகவும் சோர்வான நிலையில் இருந்த அந்த 40 வயது பெண் யானை தற்போது அந்த ஒரு நல்ல ஒரு முயற்சியின் காரணமாக வனத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், வனப்பணியாளர்கள் தொடர்ச்சியாக யானையை கண்காணித்து மருந்துகள் கொடுத்து யானையை தற்போது ஒரு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்போதும் தொடர்ச்சியாக யானையை கண்காணித்து வருகிறார்கள். இதற்கிடையே ஒரு 4 மாதமே ஆன அந்த தாய் யானையுடைய குட்டி யானையை சுற்றி வந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்க முடிந்தது. அது உணவுக்காக, பாலுக்காக இயங்கிக் கொண்டு யானையை தொடர்ந்து வருடிக்கொண்டு இருந்தது. வனத்துறை அதிகாரிகளும் அந்த குட்டி யானைக்கு தண்ணீர், இளநீர் போன்ற உணவுகளை, நீராகாரங்களை தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள். ஏனென்றால் 4 மாதம் தான் ஆயிருக்கிறது. திட உணவுகளை அந்த குட்டி யானையால் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதற்காக நீராகாரங்களை தொடர்ச்சியாக அந்த குட்டி யானைக்கு வழங்கி வந்தார்கள். தற்போது எடுத்து நிற்கக்கூடிய அந்த முயற்சியில் ஒரு சற்று நேரம் அந்த குட்டி யானையை பிடித்து வைத்திருந்தார்கள். தற்போது அந்த குட்டி யானையும் தாய் யானையுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் அந்த குட்டி யானைக்கு இருக்கிறது. அதை நேரடியாக அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வனத்துறையுடைய ஒரு பெரும் முயற்சிக்கு பிறகு, தொடர்ச்சியான ஒரு முயற்சிக்கு பிறகு 40 வயது மதிக்கத்தக்க அந்த காட்டு பெண் யானை தற்போது ஒரு நல்ல நிலைமையில் எழுந்து நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறை தொடர்ச்சியாக அதனை கண்காணித்து வருகிறார்கள். மருத்துவர் சுகுமார் தொடர்ந்து அருகிலேயே இருக்கிறார். அந்த யானைக்கு எது மாதிரியான உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான உரிய மருத்துவ உபகரணங்களுடன் தொடர்ந்து ஸ்கேன் மூலம் செய்யப்பட்டு உள்ளுறுப்புகள் மேலும் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதா, எது மாதிரியான மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்ற போன்ற பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு தொடர்ச்சி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கார்த்திகா. சதீஷ், தற்பொழுது மிகுந்த முயற்சிக்கு இடையில யானையை கிரேன் மூலமாக தூக்கி நிற்க வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து யானைக்கு இருக்கக்கூடிய உடல்நல பாதிப்புகளை சரி செய்வதற்கு எவ்வளவு காலமாகும்? வனத்துறையினர், அங்க இருக்கக்கூடிய வனத்துறையினர் என்ன சொல்றாங்க? மருத்துவ குழுவினர் என்ன சொல்றாங்க? மருத்துவ குழு தொடர்ச்சியாக யானை சரிந்து விழுந்தது முதலே தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து யானைக்குள்ள பிரச்சனைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. ஏன்னா யானை சற்று வயதான யானையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் யானை. தொடர்ச்சியாக அது சோர்வுடன் காணப்பட்டிருந்தது. அதன் காரணமாகவே வெயிலும் அதிகமாக இருந்ததால் அதற்கு டீஹைட்ரேஷன் ஏற்பட்டிருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தண்ணீர் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல மற்ற மருந்துகளும், காய்ச்சல் இருந்தது நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. காய்ச்சல் சரியாவதற்கான மருந்தும் தொடர்ச்சியாக யானைக்கு கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இன்றைக்கு தான் காலையிலிருந்து ஸ்கேன் உள்ளிட்ட கருவிகள் எடுத்து வரப்பட்டு உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் யானை முழுவதுமாக அந்த வயிற்று பகுதி போன்றவை ஸ்கேன் செய்யப்பட்டது. இதில்
பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. அதை மருத்துவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். மருத்துவர் சுகுமாருடன் நேரடியாக நாம் பேசும்போது அவர் பல்வேறு விளக்கங்களை புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டார். அதன் அடிப்படையில் 2 பிரச்சனைகள் தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. காய்ச்சல் ஓரளவுக்கு தற்போது மருந்துகள் கொடுத்து அதனுடைய டீஹைட்ரேஷன் குறைக்கப்பட்டு அது சுறுசுறுப்பான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது அந்த உடல் சோர்வான நிலை மாற்றப்பட்டு எழுந்து நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் நடவடிக்கைகள் அதற்கான சிகிச்சைகள் இதற்கு பிறகு. சுதீஷ், தொடர்ந்து இந்த யானை குறித்த விவரங்களை பார்க்கலாம். Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.